நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் சேவையில. புகழ்ச்சியும் தூக்கு வைப்பாங்க. விவேகானந்தர் தான் உங்களுக்கு உதாரணம். ஒரே நாள்ல அவர் அவ்வளவு பெரிய புகழ்ச்சியின் எல்லைக்கும் போனாரு. பத்திரிகைகள், ஒரு சில பத்திரிகைகள் அவரை மிக தரக்குறைவா எழுதுச்சு. மனுஷன் கவலையே படல. என் கோல் அங்க இருக்கு. ஏன்னா நான் கிளியர், நான் கரெக்ட். நீ எழுதுறா என்ன வேணாலும், எல்லாமே அவருக்கு பாசிட்டிவ் ஆச்சு. அப்புறம் ஏன் தெரியுங்களா, இவரை இப்படி தப்பா எழுத 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 பத்திரிகைகள் பரவுது அமெரிக்காவில். பாசிட்டிவ் பரவாது, பாசிட்டிவ் பரவாது. விவேகானந்தரை பத்தி தப்பு தப்பா எல்லா பத்திரிகையும் எழுதுது. அதாவது நான் சொல்றது இப்போ ஒரு 10 பத்திரிகைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 8 பத்திரிகை தப்பா எழுதுது. ஏன்னா புகழ் பரவுது வருது. எல்லா பத்திரிகையிலும் ஒருத்தனை தப்பா எழுதுறாங்களே, அவன் அப்படி என்னதான் பேசுறான் கேட்க வரலான்னு எல்லாம் வந்தாங்க. அப்படிதான் பரப்பிட்டார் இறைவன். இது லேட்டா பரவும். உங்களுக்கு சொல்லுவாங்க, நல்லது நொண்டி நொண்டி நடக்கும், வதந்தி ஜெட் வேகத்துல போகும். இறைவன் பார்த்தான், நமக்கு விவேகானந்தர் பரவணும். என்ன பண்ணா, ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வச்சான். பத்திரிகைகள்லாம் விவேகானந்தரை திட்டி 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 திட்டி, இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, கேரக்டர் சரியில்லை, ட்ரெஸ் சரியில்லை, எல்லாம். அது யாரு இப்படி எழுதுறாங்க, இது வரைக்கும் நம்ம பத்திரிகையில் அப்படி எழுதுனதே இல்லையா, அப்படி என்னன்னு எல்லாம் பார்க்க வந்து அவருக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. மொத்த ஃபாலோயர்ஸும் நெகட்டிவ் கமெண்ட் படிச்சு வந்தவங்க தான். இறைவனுடைய பிளானே நமக்கு புரியாதுங்க. இறைவன் பிளானே உனக்கு புரியாது. நல்லதை எவ்வளவு வேணாலும் மறைக்கவே முடியாது.